ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையலறை. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தண்ணி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் தண்ணி சட்னி தோசைக்கு இட்லிக்கு ஊற்றுவாங்க இல்லையா, அந்த ஒரு டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபேன் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி விட்டு ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு பவுலில் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஊற்றி உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். கலந்து ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தாங்க இருக்கும் சட்னி. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. லைட்டாக உப்பு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஃபேன் எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா, ஒரு வரமிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.